உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா, சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே இந்த காணொலியே மெயினாக சிம்மராசி அன்பர்களுக்கு தான் நான் இது சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த உச்சகுரு இந்த உச்சகுருவால் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை நடக்க போகுது. கிட்டத்தட்ட 5 வருஷமாக நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டுருக்குறீங்க. அதில் இந்த அஷ்டமச்சனி வந்ததிலிருந்து இனம் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளாயிட்ருக்குறீங்க. இங்கே நேர்மை, யதார்த்தம், உண்மையாக போராடணும்னா ரொம்ப கஷ்டப்படணும். பட் அது இந்த இடத்துல எடுபடாது. ஏன்னா ஷார்ட் ரூட்டில் போய் சீக்கிரமாக அடுத்துக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு எதிரில் நீங்கள் போல்டாக பேசுகிறதும், நீங்கள் உண்மையாக மூவ் பண்ணுறதும், மற்றவங்களுடைய நலனை கருதி செயல்படுறதும் அது பிடிக்காது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, இங்கே ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க, அந்த சைடில் நியாயம் இருக்குன்னா அங்கே போய் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே நின்றுடுவீங்க. இது உங்களுடைய இயற்கை குணம். இப்பேற்பட்ட யதார்த்த குணம் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த நான் சொன்ன இந்த காலகட்டங்களில் இருந்தே பலவித பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இந்த பாதிப்புகள் ஒரு பக்கம், மறுபக்கத்தில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய கடின உழைப்பு, அந்த கடின உழைப்பால் நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க், அந்த ரிஸ்க்குனால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய ஃபேமிலிக்கிட்ட கூட நேரத்தை பகிர்ந்துக்க முடியாமல் நீங்கள் வெளியில் உங்களுடைய வேலையை நோக்கி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்றைக்கி எவ்வளவோ ஏதாவது ஒரு விதத்தில் நாம் ஒரு நம்ம குடும்பத்துக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணணும், நம்ம இமேஜை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போயிடணும், வளர்ச்சியை நோக்கி கொண்டு போயிடணும், இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்யணும் முதல்ல அப்படின்ற ஒரு பெரும் முயற்சியை நோக்கி நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இதனால் என்ன ஆகிடுச்சுன்னா, குடும்பத்தில் அதுவே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, கடின உழைப்பு ஒரு பக்கம், உங்களுடைய ப்ராஜெக்ட், நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு வேலைகளையும் ரொம்ப டீப்பாக, மற்றவங்களை விட ரொம்ப டீப்பாக யோசிக்கிறீங்க. எதிர்காலத்தை நினச்சி இன்றைக்கே அதை பற்றி யோசித்து தூக்கம் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கிற அளவுக்கும் பலவித எஸ்டிமேட்டுகள், உங்களுடைய நோக்கங்களை செயல்படுத்த வேண்டிய விஷயங்களை எடுக்க வேண்டிய முடிவுகளை கூட எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது சிம்மராசி அன்பர்கள் தான். அப்பேற்பட்ட நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு ரிசல்ட்டை அடைய வேண்டிய பல சப்ஜெக்டை இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, எல்லாத்தையும் 99% எல்லாத்தையும் பார்த்து செய்கிறீங்க, 1% எல்லாம் நிற்கிது. உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் அந்தளவுக்கு உருவாக்கி வச்சுருக்கிறீங்க, அந்தளவுக்கு ஃபோக்கஸ் இருக்குது, அந்தளவுக்கு நம்ம இப்போ இது கரெக்டாக கிளிக் ஆச்சுன்னா போதும், ஹை லெவலில் நீங்கள் ரிசல்ட்டை சந்திக்கலாம், அந்த லெவலுக்கு இருக்குது. ஆனால் இங்கே என்னென்னா, அது என்னன்னே தெரியல, அது அப்படியே ட்ராப் ஆகிட்டே இருக்குது, நிலுவையிலேயே இருக்குது, அடுத்த கடத்தை நோக்கி அடி எடுத்து வைக்க முடியல. உங்களோட இருந்தவங்க, உங்களை பார்த்து செயல்பட்டவங்க, இன்றைக்கி அவங்க அப்படியே பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக சந்திச்சிட்டு இருக்கிறாங்க, நல்ல வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்குறாங்க. பட் எல்லா டேலண்ட்டு திறமை இருந்தும் இன்றைக்கி அப்படியே எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இங்கே நாம் தப்பு பண்ணுறோமா, இல்லை நம்ம நேரம் தப்பாக இருக்கா, இல்லை நமக்கு தெய்வம் பக்கபலமாக இல்லையா, இதை எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒன்று நம்மளை பிரேக் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கேன்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் தெளிவாக தான் யோசிக்கிறீங்க. உங்களை மாதிரி யோசிக்கக்கூடிய ஆற்றல் எல்லாருக்குமே இங்கே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்திறனை கண்டு மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்குது. பட் ஏன்னா சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்கள எனக்கு ரொம்ப தன்மானத்துக்கு கட்டுப்பட்டவங்க. 10 ரூபா வருமானம் வருது, இந்த வேலையை செய்யலான்லாம் நினைக்க மாட்டீங்க. அந்த வருமானத்துக்கு மீறிய செலவானாலும் பரவாயில்லை, கொடுக்கறது ரிசல்ட்டோடு கொடுக்கணும்னு நினைப்பீங்க. குடும்பத்துக்காக வாழக்கூடியவங்க, குடும்பத்துக்காகவே போராடக்கூடியவங்க, இப்படி ஒரு எல்லா விதத்துலேயும் சுயநலத்தை நோக்கி எதையும் செயல்பட மாட்டீங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன சூழல், என்ன நிலை அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா, நான் சொன்னது தான், இந்த அஷ்டம சனியினால் நிறைய பாதிப்புகளை சந்திச்சாச்சு, பலவித துரோகங்களையும் சந்திச்சாச்சு. அப்போது இதை இருந்து மீண்டு வெளியில் வரணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லை கொடுக்கணும். பட் அதற்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா? ஏன்னா அஷ்டமச்சனுடைய தாக்கத்தை அவ்வளோ சாதாரணமாக குறைக்க முடியாது இல்லையா. இது ஒரு பெரிய ஒரு தண்டனைக்குரிய ஒரு காலமாக இருக்கேன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே ஒரு கஷ்டம் வேறு என்ன இருக்குது? அவ்வளோ கஷ்டம் இல்லை, கஷ்டங்களை
அவ்வளோ இழப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க, அவ்வளோ நெருக்கடிகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எதிரில் பேச தகுதி இல்லாத உங்களை விமர்சனம் பண்ணிடுவானோன்ற ஒரு பயத்தில் நிற்கக்கூடிய சூழலுக்கு ஆளாயிட்டீங்க. அப்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு ரிசல்ட் வேணும்னா இருக்கிற கிரகத்திலேயே ஒரு ஒரு பிரகஸ்பதி அவர் பார்த்தால் கோடி நன்மைகள் கொடுக்கும்ன்றது குரு பகவான் தான். இந்த தட்சிணாமூர்த்தியினுடைய அனுகிரகங்கள் கொண்ட இந்த குரு பகவானினுடைய ஆதிக்கம் உங்களுக்கு உச்ச குருவாக வந்து நின்றுட்டார். அதுலேயும் உங்களுடைய நல்ல நேரம். உச்சகுரு கடகத்தில் சந்திர பகவான் வீட்டில் உச்ச குருவா உங்களுடைய பஞ்சமாதிபதி 5ஆம் வீட்டிற்கு அதிபதி. நல்லா பாருங்கள், 5ஆம் வீட்டிற்கு அதிபதி உச்ச குரு அந்த இடத்துல நின்று 9ஆம் பார்வையால் அப்படியே அழகாக சனி பகவானை பார்க்குறார். சனி பகவான் யார்? உங்களுக்கு 6ஆம் அதிபதி ப்ளஸ் 7ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் போய் நிற்கிறார். எப்போ 7ஆம் அதிபதி உங்களுக்கு 8க்கு போயிட்டார், உங்களுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிட்டே இருக்கும். நீண்ட நாள் நட்புகள் ஏதோ இதில் ட்ராப் ஆகும். இவங்க தான் எல்லாம் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, அவங்களுக்காக நிறைய கொடுத்துருப்பீங்க, பார்த்தா அவங்க அப்படியே ஜம்ப் ஆகி போயிடுவாங்க. உங்களுக்கு அப்படியே அந்த வேதனையை தாங்கவே முடியாது. மற்றவங்களுக்கு கொடுத்த பணத்துக்காக நீங்கள் வட்டி கட்டுற நிலைமையெல்லாம் ஆளாக இருந்திருப்பீங்க. அப்போ அந்த 7ஆம் இடம் எந்தெந்த கான்டாக்டோ அந்த இடத்துல எல்லாம் பிரச்சனை. ஏன் கணவன் மனைவிக்கு இந்த மாதிரிலாம் நாங்கள் இருந்ததே இல்லைங்க. எங்களை பார்த்து, அதாவது இந்த சிம்மராசி என்பர்களை சொல்கிறேன், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவ்வளோ கிளாரிட்டி, அவ்வளோ தெளிவாக யோசித்து செயல்படக்கூடியவங்க, திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க, உங்களுடைய குடும்பம்ன்றது அவ்வளோ அழகாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. பட் ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படி இருந்த நீங்கள் அப்படி இருந்த நீங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி இருந்ததே இல்லைன்ற அளவுக்கு இப்போ உங்கள் நிலைமை இருக்குது. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத பாதிப்புகள், மன உளைச்சல்கள், உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்கள் மன ஆறுதலுக்காக உங்களோட இருக்கக்கூடியவங்ககிட்ட பகிர்ந்துக்குவீங்க. அது நட்பாக இருந்தாலும் சரி, அது சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி. ஆனால் அவங்க அதை அரசியலாக்கி உங்களுடைய வாழ்க்கையை பகடக்காயை பயன்படுத்துகிற அளவுக்கு சில பிரச்சனைகள் உண்டாக்கியிருப்பாங்க. அப்போது இதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, இது ஒரு அனுபவமாக எடுத்து எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசி சரி பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனமே தவிர மற்றவங்க கிட்ட சொல்லி அவங்கள பெரிய ஆளாக்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை குறைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா பிரச்சனைனா உங்ககிட்ட தான் மற்றவங்க வருவாங்களே தவிர நீங்கள் இன்றைக்கி மற்றவங்ககிட்ட போகக்கூடிய நிலையில் இருந்தது இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வீக்கானதனுடைய விளைவுகள் தான் இது எல்லாம். அதனால் இதை புரிஞ்சுக்கிங்க. அப்போது இந்த 7ஆம் அதிபதியினுடைய தாக்கம் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்போ உங்களுடைய நட்புகள் ரீதியில் இருந்து, அதாவது நீங்கள் ஒரு கிளைண்ட்டு ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அந்த கிளைண்ட்டை திருப்திப்படுத்த முடியாது. நீங்கள் என்ன பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாலும் மறுபடியும் பிரச்சனை வந்து நிற்கும். நீங்கள் ஒரு தொழில் ரீதியில் ஒரு பொருளை நீங்கள் விற்றா கூட அந்த பொருள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரீச் கிடைக்காத ஒரு நிலைமை. இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள், ஒரு பிஸ்னஸ் ரீதியில் ஒரு பிரகாசத்தை பார்க்க முடியல, அது பெரிய லெவலில் ஒரு ரீச் பண்ண முடியல. அதை வந்த வேகம் ஓப்பனிங் ரொம்ப நல்லா இருந்தது, பட் இப்போ அப்படியே பார்த்தா அப்படியே டவுன் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு குழப்பமெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த குழப்பங்கள் உங்களுக்கு தீர்வுக்கு வரப்போகுது. பெரிய லெவலில் நீங்கள் அதனுடைய ரிசல்ட்டை நீங்கள் இதுக்கு மேலே சந்திக்க போகிறீங்க. இந்த உச்ச குருவால் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் 150 நாட்கள் உங்களுடைய காலம். கடன் சுமைகளால் பாதிக்கப்பட்டவங்க அதிலிருந்து விடுபட போகிறீங்க. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லணும், உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு, அவரை உச்ச குரு பார்க்குறாரு. அப்போது கடன் சார்ந்த இடம் வந்து இந்த 6ஆம் பாவம் தான். அப்போ நீண்ட நாள் கடன்கள் தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அதே சமயம் நீண்ட நாள் நோய் உடலில் இருந்தாலும் அது அழகாக உங்களை விட்டு விலகப் போகுது. நிறைய இந்த வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் ஜஸ்ட்டு வந்து நான் இது ஏதோ கடவுளுடைய அனுகிரகமாக என்னன்னு தெரியல, ஆச்சரியமாக இருக்கேன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. இந்த 6ஆம் பாவம்ன்றது யார் உங்களை விட்டு பிரிஞ்சாங்கன்னு உங்களை காயப்படுத்தி அவங்களே உங்களை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே 6ஆம் பாவத்தில் ஆல்ரெடி வீடு பிரச்சனை, நிலப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அங்கு பங்காளிகள் பிரச்சனை, மாமச்சான் பிரச்சனை, இந்த மாதிரியான சிக்கல்களால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆல்ரெடி நீங்கள் அந்த பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணுறதுனே தெரியாது, பட் அதுக்கு ரூட் கிடைச்சிடும். அதுலேருந்து அழகாக நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சுருப்பீங்க, பட் கொடுக்கல் வாங்கல், அதாவது அந்த கட்ட சமுதாய ரீதியில், அதாவது உங்களுடைய அந்த பெற்றவர்களுடைய தாய் தந்தை, மருமகளுடைய தாய் தந்தை, இல்லை மருமகனுடைய தாய் தந்தையினுடைய ரீதியை நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. இதனால் வீண் பழிகளை சுமக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் இருந்திருக்கும். இதிலிருந்து அழகாக நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சிலர் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க, ஐயோ இந்த வாழ்க்கையை விட்டு வெளியில் வந்தால் போதுமே நினச்சி நீண்ட நாள் போராட்டத்திற்கு விடிவு காலம் கிடைக்கும். டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, நம்ம ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்குமா கிடைக்குமா அப்படின்னு நினச்சவங்களுக்கு
கிடைக்க போகுதுங்க. ஏன்னா 7ஆம் இடம் இல்லையா? இந்த 7ஆம் அதிபதி உங்களுக்கு பக்கபலமாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகிறார். அதனால் கவலையே வேண்டாம். இந்த குரு உச்ச குரு பார்வையால் 5ஆம் அதிபதி ஆசைகள் நிறைவேறப் போகுது. நீண்ட நாளாக இந்த வாழ்க்கையை தான் நான் அமைக்கணும்னு நினச்சேன், நான் விரும்பிய வாழ்க்கை, இவங்கள தான் நான் திருமணம் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அது ட்ராப் ஆகக்கூடிய அளவுக்கு இப்போ போயிட்டுருக்கு, கடவுளுடைய அனுகிரகம் எனக்கு கிடைச்சிடுமா அப்படின்னு நினச்சவங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த காலத்தில் அது கிடைக்க போகுது. 5ஆம் அதிபதி ஆசைகளுக்குரிய விஷயம் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால் அழகாக இந்த அதிபதி அங்கே பார்க்கும் பொழுது 7ஆம் பாவமாகும் பொழுது திருமணம், அப்போ அது கைக்கூடி வரப்போகுது. நீண்ட நாள் திருமண தடை நீங்கி உங்களுக்கு வயது சிலருக்கு ரொம்ப 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னுமே நமக்கு கனெக்ட் ஆகலை, இன்னும் பார்த்தா இன்னும் அதையும் தாண்டி போயிட்டுருக்கேன்னு நினச்சவங்களுக்கு இப்போ அழகாக கிளிக் ஆக போகுது. ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணுங்கள், ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக சந்திக்க போகிறீங்க. 100% என்னை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. பிள்ளைகள் விவரம் இல்லாமல் அவங்க சில விஷயங்கள் சூழ்ச்சிகளால் பின்னப்பட்ட வலைகளில் மாட்டக்கூடிய அளவுக்கு மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு இப்போ அவங்க உங்களுடைய வார்த்தைகளை நிராகரிக்கக்கூடிய நிலைமைகள் உருவாயிருந்திருக்கும். இவங்க நம்ம பேச்சை மீறி போயிடுவாங்களோ, மீண்டும் நம்மளோட இணையக்கூடிய வாய்ப்புகள் அமையுமா, நம்ம சொல்கிற பேச்சை கேட்கணுமே, தவறுதலான சில முடிவுகள் எடுத்துருக்கணுன்ற ஒரு பயம் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அதை உடைச்சி சுக்குநூறாக்கி அவங்கள மீண்டும் உங்களோட இணையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது. இத்தனை நாட்களாக இருந்த மனபாரம் தீரப்போகுது. வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளோ பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகளோ அமைய 100% இங்கே இருக்குது. அதுக்கு நீங்கள் தயாராக இருக்க. நானே கடனில் இருக்கேன், நான் இது தாண்டி வந்தாலே போதும், நான் அந்த லெவலுக்கு யோசிக்க முடியல, அப்படி கிடையாதுங்க. இங்கே கால நேரங்கள் கை குடிச்சுனா யார் எங்கேருந்து எங்கே வேணாலும் ஜம்ப் ஆகலாம். அந்தளவு வளர்ச்சி. ஏன்னா ஒரு காலகட்டங்கள் இப்போ டாப் பொசிஷனில் இருக்கிறவங்க ஒரு காலகட்டங்களில் மிக மிக பாதிப்புக்கு ஆளாகி ரொம்ப வறுமையின் கோட்டில் இருந்து அவங்களுடைய முயற்சியால் இன்றைக்கி பெரிய இலக்கை சந்திச்சிருக்கிறாங்க. அதனால் அதே தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். ஏன் அதை நீங்களாக இருக்கக்கூடாது? கண்டிப்பாக முடியும். அதனால் வேலை இழந்து தவிக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொமோஷன் மிஸ் ஆகிடுச்சேன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க, கிடைக்கிறதுக்கு உண்டான அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. தொழில் ரீதியில் பிரபலமான நிலைக்கு போக போகிறீங்க. நடந்த நெகட்டிவை நினச்சி பாசிட்டிவை மிஸ் பண்ணிட வேண்டாம். போல்டாக இறங்கி செயல்படுங்க. ஒரு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. துரோகிகளுக்கு பதிலடி தர போகிறீங்க. மொத்தத்தில் சொந்த மந்தம் முற்றார்வர்களால் பல பாதிப்புகளை சந்தித்த நீங்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எதிரில் நின்று ஜெயிக்கிறீங்க. உங்களுடைய நட்பு கிடைக்குமான்னு உங்களை நெருங்கி வரக்கூடிய வாய்ப்புகள் அமையப்போகுது. மொத்தத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்குரிய ஒரு அற்புத காலமாக இது இருக்குது. கோச்சார ரீதியில் இதை நான் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகம் மிக அவசியம். ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளை பொறுத்து உங்களுடைய சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இருக்குது. அந்த குரு எத்தனை பரல்களோடு இருக்கிறாரு, சனி எத்தனை பரலோடு இருக்கிறாரு, 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி. அதுவே 4க்கு கீழே 3, 2, 1 0 ஆயிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்தது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகள் எடுங்க. அது 100% சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.